என்று வஜிதா முகமது அவர்களுடைய சிந்தனை நான் கேட்டிருந்தேன். அவருடைய சிந்தனை வேற முதலே வணிகா அந்த உணவை பற்றி சொல்லணும் என்று சொல்லித்தான் எனக்கு விருப்பம் இருந்தது. எல்லாரும் நாங்க உணவு சாப்பிடுறோம், சாப்பிடுவோம். அது வெளியே அது நிறையவே பல தடவை அதிபர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சாப்பிட்டது மிச்ச பிறகு சாப்பிட வேணும்ன்றது. ஆனா ஒரு ஒரு பதட்டத்திலையும், ஒரு அவசரத்திலையும் இருக்கிறதையும், இல்லாததையும் போட்டு சாப்பிட்டு பசிக்காது. ஆனா சாப்பிடுவோம். ஆனா ஒரு வயசு வரைக்கும் நாங்க அத கொஞ்சம் கவனத்துல எடுக்க வேணும். ஆனா வஜிதா மோகன் அவர்களை நான் சனிக்கிழமையிலே ஒரு யோகா பொன்மாலை பொழுதுல பார்க்கிறப்போ, அவ்வளவு ஒரு சின்ன பிள்ளையா, சின்ன ஆளா எங்களுக்கு காட்சியளிக்கிற குறைவு. ஆனா அவர் அந்த சொல்லுவார்கள் தானே, யார் யார் என்ன செய்ய வேணும், அதுக்கு இவர் தகுதியானவர் தானான்றது, அதுல எனக்கு அவரை பார்க்கும்போது நல்ல சிறுவராய் இன்னும் ஒருவரும் அதனை உச்சரிச்சிருந்தார். அதையும் இந்த நேரத்துல ஞாபகம் வச்சுக்கொண்டு, என்னென்ன நாங்க சாப்பிடுறோமோ, அது மாதிரிதான் நாங்க வெளிப்படுவோம். அதை நாங்க உணர வேணும். அந்த உடம்புக்குள்ள பழைய சாப்பாடுகள் எல்லாம் தேங்கி இருக்குமாம் என்று ஒரு தகவல் அறிந்திருந்து ஒவ்வொருத்தருடைய இறுதி நேரத்துல உடல் பரிசோதனை செய்வது தானே உடல் கூற்று அவர் அது செய்யும் போது ஒருவற்ற வயதுக்கு 10 தொடக்கம் 15 கிலோ தேங்கிய உணவு பழுதான உணவு இருக்குமா. யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு ஒரு கழிவு, என்ன கழிவு. அதை நாங்க கழிவாக்கி சேர்த்து வச்சு கொண்டிருக்கிறோம். கூடின அளவு நாங்க நிறைய எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கிறது தான் சொல்லணும். அதை மீறி சாப்பிடக்கூடாதுன்றது. அதுக்கு எங்களுக்கு தேவையான உணவு வயிறு முட்டை தொண்டை புளி வரையும் சாப்பிட வேண்டிய அத்தனையும் உச்சரித்தது. அது மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் அளவெடுத்து கவனம் எடுத்து வயசுக்கு வந்துட்டோம் எல்லாரும் அதை செய்ய வேணும். ஏன் நாங்க அலுப்பா இருக்கிறோம், ஒன்றுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு, கை அசைக்க முடியாம இருக்கு, ஒரு விஷயத்துல அடுத்த வேலையை செய்து முடிக்காம இருக்குது. நான் உட்பட ஏன் அந்த பழைய உணவுகள் எங்க வயதுகளை போய் தேங்கி இருக்கிறபடியெல்லாம் பஞ்சியும் நித்திரையும் வர்றது என்பது உண்மை. அது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அறிஞர் சொல்லிட்டு போனார், அதனாலதான் நான் சொல்றேன் என்றது இல்லை, ஒரு இடத்தை வாசிச்சேன் இப்படித்தான்ன்றது இல்லை. எங்களுக்கே தெரியும். ஏன் நானும் இல்லை, நான் என்ன சாப்பிட்டு நான் யோசிச்சு பாருங்க. அதாலதான் இப்படி இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டு அளவா இருந்தோம்னா நிறைய ஆக்டிவா இருப்போம். என்ன செய்து நாங்க விட ஆனா காலையில ஒன்றும் சாப்பிடுங்க, இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிட போறோம் என்ற ஒரு திட்டமிட கேட்க அது சரியா இருக்கும். நாளைக்கு எங்களையும் உடல் கூட்டு செய்யக்குள்ள 10-15 கிலோ இல்ல எக்ஸ்ட்ராவா நாங்க வயிற்றுக்குள்ள வச்சிருக்க வேண்டாமே என்றது என்னுடைய இது.